சாமி இதுக்கு மேல என்னால நடக்க முடியல. கொஞ்ச நேரம் இந்த ஆலாமரத்தடியில் உட்காந்து இருந்துட்டு போலாமா? பாட்டம் கொண்டாடினா பேசிட்டு வந்திருக்கிறேன். ஐயா செட்டியாரே நல்லா இருக்கிறீங்களா? அம்மா வனமலை நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? எப்படி என் கூட்டுக்கு எதுக்கு வந்துருக்கீங்க? சோத்துங்களாமண்ணா ஏம்மா அங்க இருந்து நடந்து வந்தா ஏதோ ஒரு கட்சி அறுத்து வச்சு வாயில கட்டி விட்டு சோறுக்கு கேட்டு நல்லா இருக்கு. மான மரியாதை அத்தனையும் கட்டு போடுறாரு. ஏமா அங்க இருந்து நடந்தே வந்தோம். கொஞ்சம் கலப்பா இருக்குது. ஏதோ ஆளுக்கு ஒரு 4 இட்லி போட்டு கொஞ்சம் சட்னி ஊற்றினா சட்னி அதை மட்டும் புட்டமாயா? டேய் ஏன் நம்ம வீட்டுல தான் நிறைய இருக்குது. இந்தோல் போனோமா அது போலவா போகக்கூடாது. இந்த பாட்டப்பு பண்டாட்டியும் தவிட்டு கஞ்சி இருந்தா ஊத்து சோறு இருந்தா ஊத்துங்கிறாங்களே இவங்க கொஞ்சோண்டு சோறு போட்டா தின்னுட்டு போறீங்களா? ஊத்த பாரு சோறு அடிச்சு மூட்டையா அப்படியே பாருதா எப்படி வெளி நிமித்திக்கிட்டு அவன் ஊத்த பாரு. அவன் இவன் கொஞ்சம் தின்னுட்டு வந்திருக்கான். அவன் கொஞ்சம் திங்காம வந்திருக்கான். பெருபவரோட வந்துக்கிறான். இவ்வளவு சோத்த போட்டா கூட ஏனாடு சொல்ல மாட்டாங்க. தின்னு அழிச்சாப்பிட்டு போயிடுவாங்க. தின்னுபிட்டு எவ்வளவு பெறலாம் மூட்டை வேற கட்டிட்டு போயிடுறாங்க. அக்கா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கூட்டு கொண்டு போனா ஒரு 2 நாளைக்கு வச்சுக்கிட்டு சாப்பிடலாம். வாயா அப்புறம் போய் சம்பாதிக்கிறேன். ஏமா என்னமா நான் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டப்படுறேன். நாம எவ்வளவு கஷ்டப்படுறோம். வேறு சிந்தி கஷ்டப்படுறோம். 50 ரூபா வட்டி வாங்கி சம்பாதிச்சிருக்கிறேன். ஏமா என் நோவால வந்து ஓய் நான் அதுக்கு கொடுத்தா கூட நீங்க எடுக்க முடியாது. பாரு மாப்பிள்ள எனக்கு தெரியாது நீங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி சோறு போட்டுட்டேன். மானத்துக்கு எடுத்து கொடுத்தாருச்சு. நம்ம வீட்டுல இல்லாததா எவ்வளவு இருக்குது. குடுக்க எவ்வளவு கொடுத்தா தின்னுட்டு போயிடுறாங்க. சோறு வாங்க அம்மா என்ன செட்டியாரம்மா நீங்க செட்டியார் கூட பரவாயில்ல. நீ தான் ரொம்ப கூட்டுக்கு யார் சோத்துக்கு வந்தாலும் சரி போறேன்னு தான் சொல்லுவேன். ஆனா போட மாட்டேன். சரி சரி அதுதான் உள்ளூர் நாத்திரம் உடம்பு கருத்தா வெளியூர் நாத்திரம் வேலி கருத்தாங்க கணக்கா பேசி அப்படியே பல்ல செராயாட்டம் காட்சி காட்டிக்கிட்டு வரமாலேம்மா. சரி சாப்பாடு தான் போகுது. ஆளுக்கு ஒரு கிளை கொடுக்குறேன் குடிப்பேன். என்ன மூத்தரத்தியா என்னமா இப்படி ஒரு கஷ்டத்தனம் பண்ற? சோறுலாம் போட முடியாது. வேற வீடுந்தா பாருங்க. இந்நேரத்துல எங்க வீதி வெளியா போறீங்களே? சரி உங்ககிட்ட பேசுறதான்னு போயிட்டா இன்னும் ஒரு 2 மைல் போயிருக்கலாம். நாங்க வர கல்யாணத்துக்கு போகணும். கல்யாணத்துக்கு அங்க ஏமாத்துக்கிறாங்க. கல்யாணத்துக்கு போறாங்க. கல்யாணத்துக்கு போய் எத்தனை கூட சோத்த வாங்கிட்டு வரீங்களோ? 2 கூட எடுத்துட்டு போறோம்மா. 2 கூட அங்க எப்படி கல்யாணம் 4 நாளைக்கு கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாணத்தை 4 நாளைக்கு அங்கே சாப்பிட்டு 4 நாளைக்கு 2 கூட சாப்பாடு வாங்கிட்டு தந்தா நாங்க ஒரு வாரத்துக்கு அதையே வச்சுக்கிட்டு சாப்பிடுவோம். கல்யாணம் பண்றது என்ன கெதி ஆகுறானோ தெரியல. அவன் ஊர்ல ஓட்டையத்தான் போக மாட்டேங்க. அதனால நாங்க போறோம். உன்கிட்ட பேசுறதுனால அங்க போய் வாடி போலாம். இது வாங்கிட்டு போயிரு. பழைய சோறுக்குது. பழைய சோறு உனக்கு என்ன பண்ணுவேன்? இருக்கிற பழைய சோறு வாங்கிட்டு அதையும் வாங்கிட்டு போயிடாதீங்க. இங்க பாரு போய் இவன் கல்யாணத்துக்கு போறதுக்கு முன்னாடி வீட்டுல கல்யாணம் நாம போய் சொல்லிட்டு நம்ம எல்லாம் வாங்கிட்டு போயிரும். இவ்வளவு சிரிச்ச முகத்தோட என்னைக்கும் இல்லாத இப்படி சுடு தண்ணியில காலை விட்ட மாதிரி போறோம் கல்யாணத்துக்கு போறோங்கிறாங்களே. யார் வீட்டுக்கு நம்ம வீதியில 6 கல்யாணம். இங்க விட அந்த செட்டியார் நல்லா போடுவாரு. அந்த அம்மாலும் நல்லா போடும். ஆனா இவங்களாட்ட கண்டத்தானா அப்படின்னு கிடையாது. முடியாது. ஆமாங்க நம்மளே போல அவங்களும் செட்டியார் கொள்ள மாட்டேங்குது. கல்யாணம் பண்றீங்க. ஆமாமா செட்டியார் வீடுன்னு பேசுறாங்க. ஆமாமா எந்த செட்டியாரா இருக்கும் பாக்குறது கேட்டு பாருங்க. உங்களுக்கு பத்திரிக்கை வந்துச்சாயா? அங்க இருந்து இந்த ஆயா பண்ண வாக்கே பிரியல கண்ண மூடிக்கிட்டு வந்துருக்கு. உங்களுக்கு வந்துட்டா உங்ககிட்ட வீணா நியாயம் பேசுறது விக்கி நியாயம். கல்யாணத்துக்கு போறதுன்னு சொல்லுங்க ரைட்டு. ஆமா செட்டியா இருக்கிறீங்களா? 6 வீட்டு கல்யாணத்துக்கு போறீங்க. ஓ செட்டியா இருக்கிறீங்க. யார் எந்த செட்டியாருங்க? இங்க
மேலாநாட்டுல என்ன மாணியாகி செட்டியார் இருக்கிறால, ஆமா அந்த மாணியாகி செட்டியாருடைய மகனுக்கு கல்யாணம் திருமணம். உங்களுக்குலாம் கைத்தங்கீத்து முடிச்சு போச்சா? மேல்நாட்டு சீமை மேலானப்பட்டினத்துல எங்க அண்ணன் தான் இருக்கிறாரு. அது உங்க அண்ணனா? எங்க அண்ணன் மட்டும் பையன் புலிராம செட்டி இருக்கிறான். ஆமா. எங்க அண்ணன் மட்டும் பையனுக்கு கல்யாணம்னா எங்க அண்ணன் எனக்கு வந்து பத்திரிக்கை வச்சுக்க மாட்டானா? ஒரு வெத்தலை பாகு வச்சுக்க மாட்டானா? இல்ல ஒரு ஆளுதான் அனுப்பியிருப்பானா? இல்ல ஒரு போனு தான் பண்ணிருப்பாரா? எனக்கு அப்பயே போனுச்சா? இல்ல உங்களுக்கு பத்திரிக்கை வரல, உங்களுக்கு அழைப்பு வரல. அம்மா எனக்கு போன வாரத்திலேயே எங்களுக்கு வந்து உங்க அண்ணன் வந்து என்கிட்ட வந்து கல்யாணத்துக்கு வந்துடுறா சின்னவண்ணா, நாங்க கல்யாணத்துல 8 நாள் கல்யாணம், 1 நாள் 2 நாள் இல்ல 8 நாளைக்கு கல்யாணம். அங்க 8 நாளைக்கு நீ அங்கேயே சாப்பிட்டுக்குவ, அங்கேயே படுத்துக்குவ, பந்தலுக்கு சீலை கட்டணும், அங்க வீதிக்கு வீடு தோரணம் கட்டணும். அந்தந்த வீதியில 4 பக்கத்து வீதிக்கும், அதாவது பாக்கு மரம் மருந்து பந்தல் எல்லாம் தென்னை இட்டு தேக்கு முறை தெருவெல்லாம் பந்தலிட்டு 4 வீதிக்கும் அந்த ஊர்ல யாருமே சாப்பாடு ஒரு வாரத்துக்கே சாப்பாடு செய்யக்கூடாது. எங்க அண்ணன் மட்டும் சொத்தெல்லாம் என்ன ஆவறது? ஐயா எங்க அண்ணன் மட்டும் சொத்துங்களான்னு எத்தனை பேர் தெரியுதாங்க பாரு. அந்த செட்டியார் ஆட்டம் அண்ணன் மட்டும் சொத்துனா அவக்கு இழுக்கு மேலுக்குங்களா? நீங்களா உருப்பிடுவீங்களா? நாசமா போவேன் வீட்டுல பணமுழுவ நீங்க சம்பாதிக்க எங்க செட்டியார் எங்களுக்கு போடுறாரு, உனக்கு தான் போகுது. நீ என்ன சம்பாதிக்க பழம் ஊத்துனியா சின்னவண்ணா என்னதான் இருந்தாலும் பழங்க கிட்ட என்னங்க பேசுங்க. எங்க அண்ணனும் எங்க அண்ணியும் எங்க அண்ணன் 13 பொட்ட பிள்ளைங்கல்ல யார் வீட்டுக்கு போறது, யார் வீட்டும் ஞாபகம் வச்சிருப்போம். அதனால தங்கச்ச கல்யாணத்துக்கு கூப்பிடாத எங்க அண்ணன் மறந்து கூட போயிருக்கோம். எத்தனை வீட்டுக்கு போகணும், ஊர்ல எங்க செட்டியாருக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் பத்திரிக்கை வைக்கணும். அவன் கல்யாண வேலையை பார்ப்பானா, முகூர்த்த வேலையை பார்ப்பானா, தாலி எடுப்பானா, நகை எடுப்பானா, இல்ல சாத்து சோத்துக்கு வாங்கி போடுவானா, கல்யாணத்துக்கு வர இல்ல வர உரம்பரைங்களை கூப்பிடுவானா, பந்தலுக்காரன் போவானா, ரேடியோக்காரன் போவாங்களா, எல்லாம் உரம்பரை சொல்றதுக்குமா. இதனால எங்க அண்ணனுக்கு ஏதோ ஞாபகம் இல்லாம தான் இருக்கலாம், இல்லைன்னா என்ன கூப்பிட்டு இருப்பாரு. எல்லாத்துக்கும் பெரியவளா 13 பொட்ட பிள்ளைங்கள்ல நான் தான் மூத்த பிறந்தவன். அண்ணன் அவரு எங்க அண்ணன் முன்னாடி பிறந்தாரு, எங்க அண்ணனுக்கு இளையவன் நானு. எனக்கு பின்னாடி சரியா 12 பொம்பளை ஒரே முகத்தாடியா இருக்குது. அண்ணன் மூஞ்சும் ஒரே மாதிரியா இருக்கிறாங்க. ஆனா மூஞ்சிதான் ஒன்னாகத்தாரு, குணம் வந்து உங்க அண்ணன் குணம். என்ன செட்டியாரம்மா எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடலாம் தான் குறைய ஒழுங்கு, வேற எந்த குறையும் கிடையாது. இத்தனை மூட்டையை தூக்கிட்டு போறீங்களே, 8 நாளைக்கு எங்க அண்ணன் மட்டும் சொத்தலாம் எவ்வளவு தின்னுட்டு வருவீங்க நீங்க? நாங்க இங்க இருந்து போன உடனே சாப்பிட்டோம்னா காலையில 8 மணிக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துருவாங்க. 8 மணிக்கு சாப்பிடுறோமா, உடனே மறுபடியும் 10 மணிக்கு ஒரு சாப்பாடு சாப்பிடுவோம். இல்லப்பா கல்யாணத்துல சாப்பிடுறோமா, அப்புறம் 12 மணிக்கு சாப்பிடுவோம். இங்க பாரு, 2 பேரும் எங்க அண்ணன் மட்டும் கல்யாணத்துக்கு போறதெல்லாம் சரிதான். அது மட்டுமா, அவரை கொட்டி கத்திரிக்காய் போட்டு அவரை கொட்டி கத்திரிக்காய் போட்டு கொள்ள இவ்வளவு. நானாலும் கம்மியா தான் சாப்பிடுறேன், அதிகமா சாப்பிடல. இவ்வளவு சாப்பிடும், அவ்வளவுதான் சாப்பிடுங்க. 2 பேரும் கல்யாணத்துக்கு போறதெல்லாம் சரி. அங்க போனோமா, பந்தலுக்கு துணியை கட்டணுமா, மேல்கட்டு கட்டணும், மேல்கட்டு அதான் பந்தலுக்கு மாத்து போட்டோமா, உடனே வீட்டுக்கு வந்தோமா, எங்க அண்ணன் சோறு தின்னும்பா, நான் தின்னுபிட்டு வந்துட்டேன்னு சொல்லணும். எங்க அண்ணி கூட கையை பிடிச்சி இழுத்து கூட சோறு போடுவா. எங்களுக்கு வேணாமா, நான் எங்க வீட்லயே இருக்குது, நாங்க சாப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னு மட்டும் தான் சொல்றீங்க. அங்க எனக்கு தெரியாத சோறுக்கு தின்னு தெரிஞ்சிச்சு. என்ன பண்ணுவனே தெரியும். அங்க சோறு போடுறோம் பாவராத்திரி அவங்க போடுறாங்க. ஒண்ணுக்கு இல்லாம முதல்ல போச்சு. எங்க அண்ணன் மட்டும் முதல்ல அழிஞ்சு போயிட்டா, எங்க அண்ணன் மட்டும் போய் பாவம் என்ன பண்ணுவான்? அவங்க என்ன இல்ல பாரு, ஓடுற கப்பலும் 1000, உடையிற கப்பலும் 1 லட்சம்.
அவங்களுக்கு கிடக்குது கோடான கோடி சொத்து காசு பணம் நகை. என் கஷ்டப்பட்டு சொத்து திங்கலாம் பாக்குறீங்களா? ஆமா டேய், ஓய் நீங்க நம்ப முடியாது. ஆமா. இங்க வா, 2 பேருக்கு கையில இருக்கிற மூட்டையும் வாங்குறேன். சரி 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 எவ்வளவு வேணாலும் நப்பிட்டு போயிடுவாங்க. ஆமா ஆமா மூட்டை கொடுங்க ஏன்டா மூட்டை கொடுக்குறீங்க? அந்த கூடையில வாங்குறேன். டேய், நீங்க டேய், ஓய் ஏமா அது நம்ம நாட்டு மாடு கட்டுறதுல குத்தேரி, ஆமா ஆமா அந்த குத்தேரி கடிக்கு கொண்டு போய் போறான். போட்டு இங்க வாங்க, 2 பேரும் என்ன பண்ணீங்க? அங்க போய் நாங்க என்னமா பண்ணோம்? இங்க இருந்து போறீங்க. போறோம் இங்க இருந்து என்ன நாங்க போய் என்னமா இங்க இருந்து போறீங்க, பந்தலுக்கு துணியை கட்டுறீங்க. கட்டின உடனே அவங்க சாப்பிடறதுக்கு கூப்பிட்டாங்களா கூட, எங்களுக்கு சாப்பாடு வேணாம். என்ன சொல்லுவீங்க? சாப்பாடு வேணாம். சாப்பிட்டு வந்துட்டோம். யாரும் எங்க வீட்டுல சாப்பிட்டு சாப்பிட்டு வந்து சொல்லட்டுமா? ஆறு சொத்தளிக்கலான்னு பாக்குறீங்க. ஒன்னா வாயனா ஒண்ணு இதெல்லாம் ஊர்ல விளையாட்டு 2 பேர் இருந்தா போதும். 2 பேர் இருந்தா போதும். ஒரே பொம்பளை போதும் நம்மளுக்கு. என்னாட்ட பொம்பளைங்க ஊர சுத்துவாங்களா? பார்த்து தான் பழகும். ஆமா கத்திரிக்காய் காலு சொல்லி மறைச்ச மாதிரி பொம்பளை எங்க தான் போடுறாங்க. இங்க வாங்க, இங்க வாங்க, ஏழு நேரம் ஆகுவாங்க. 2 பேரும் போனமா வந்த மாதிரி இருக்கணும். சோறு சாப்பிட்டேன்னு சொல்லணும். வர வழியில எத்தனையோ வீட்டுல சாப்பாடு போட்டாங்க, நான் சாப்பிட்டு வீட்டுல சாப்பாடு வேணாம், நான் கல்யாணம் முடிஞ்சு மறுபடியும் துணி பந்தல் துணி அவுக்கு வரும்போது சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு துணி கட்டின உடனே எங்க போகணும்? நாங்க வந்துருவோம். வீட்டுக்கு போயிடும். அதனாலதான் ஒண்ணு பத்திரிக்கை அதனாலதான் பச்சு போங்க. ஏமா இவங்களை இப்படியே விடக்கூடாது. ஆமா 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 இவங்க சாதாரணப்பட்ட